பிரைஸ் காட். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது? இந்த லெந்து நாட்கள் நம்ம இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. அநேக திருச்சபைகள், அநேக இடங்கள் லெந்து நாட்கள் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு சிலுவையில் சம்பந்த காரியங்கள், அனைத்து காரியங்கள் கூட நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அநேக செய்திகளை கேட்டாலும் வேதத்தின்படி நாம் நடந்தாலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? விசுவாசம் தேவனில் உறுதிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். விசுவாசம் தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுக்க வேண்டும். விசுவாசம் தேவனோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். தேவன் மேல் இருக்கிற அன்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக இன்னும் அதிகமான வைராக்கியமான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறது அல்லவா? நீ விசுவாசித்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு மாற்றங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், கவலைகள், வேதனைகள், உபத்திரவங்கள், என்னென்னமோ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அல்லவா? என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் இல்லை, என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு விடுதலை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு நேரம் விசுவாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். நீ விசுவாசால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே